பாதாள என்றால் சிங்களத்தில், பாதாள உலக குழு என்றால் தமிழில் அப்படியும் இருக்கிறது. அவே அண்மையில் சமிந்த ஜெயசூரிய என்ற ஒரு இயக்குனர், திரைப்பட இயக்குனர், அவர் இயக்கி வெளியிட்ட ஃபாதர் என்கின்ற ஒரு படம், சிங்கள திரைப்படம் இலங்கை சினிமா திரையரங்குகளிலே வெளியானது. இந்த ஃபாதர் என்கின்ற திரைப்படமே இந்த கம்பஹா ஒஸ்மன் என்பவருடைய வாழ்க்கை கதையை மையமாக வைத்துத்தான் தயாரித்து இயக்கி வெளியிடப்பட்டது. இந்த திரைப்பட வெளியீட்டு விழாவுக்கு கம்பா ஒஸ்மனும் பிரதானமாக கலந்து கொண்டிருந்தார். யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல், பாதுகாப்பு அதிகாரிகள் யாரும் இல்லாமல் தனியாகத்தான் வந்தார், தனியாகத்தான் சென்றார். காரணம், இவர்களுடைய பிரதான எதிரி கணேமுள்ள சஞ்சீவத்தான் இறந்து விட்டாரே. கணேமுள்ள சஞ்சீவ இறந்து விட்டார். இனி இவருக்கு யாரும் எதிரிகள் இல்லை. இன்னும் ஒரு எதிரி இருந்தார், அதுதான் கேல்பத்ர பத்மே. கேல்பத்ர பத்மையும் பல தடவைகள் கம்பா ஒஸ்மனை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காரணம், கேல்பத்ர பத்மேவுக்கும் ஒரு தேவை இருந்தது. கம்பஹா ஒஸ்மனை கொலை செய்து விட்டால் கேல்பத்ர பத்மே தான் கம்பாவின் கோட்ஃபாதர். அதற்குத்தான் கேல்பத்ர பத்மே பல தடவைகள் முயற்சித்தார். இருப்பினும் அந்த முயற்சி கேல்பத்ர பத்மேவுக்கு தோல்வியே முடிந்தது. தொடர்ந்தும் கம்பா ஒஸ்மன் கம்பாவின் டானாக இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே இவரும் ஒரு கொலைகாரர் தான். எப்படி என்றால், இந்த ஃபாதர் என்கின்ற திரைப்படத்தை பார்த்தால் தெரியும். அதில் சொல்ல வருவது வவுல்கலே கொலை விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட, அதாவது ஒஸ்மன் அந்த 88, 89 கலவர கால பகுதியில் போலீசாரால் இளைஞர்களை கடத்தி சென்று கொலை செய்த ஒரு சம்பவம் தான் இந்த வவுல்கலே கொலை சம்பவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த திரைப்படத்திலும் அது சம்பந்தமான கதைத்தான் படமாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அவை இதில் வீரக்குல ஓஎஸ்சி தம்மிக் என்பவரை ஒஸ்மன் கொலை செய்கின்றார். எப்படினால், நீதிமன்றத்திற்குள்ளே சென்று 2 தடவைகள் முயற்சிக்கின்றார். 3வது முயற்சியில் தான் இவருடைய டார்கெட் சரியாக அமைகின்றது. எப்படி என்றால், நீதிமன்றத்திற்குள்ளே சென்று இவருடைய டார்கெட்டாக இருந்த வீரக்குல ஓஎஸ்சி, வீரக்குல என்கின்ற பகுதி, வீரக்குல பகுதியின் ஓஎஸ்சி தம்மிக்கவை குற்றவாளி கூண்டில் இருக்கும்போதே சுட்டு கொலை செய்கின்றார். இதே போலதான் கணேமுள்ள சஞ்சீவமும் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்திருப்பதும் கம்பா ஒஸ்மன் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இவர் நேரடியாக இதில் இறங்கவில்லை. மாறாக கேல்பத்ர பத்மே, இந்தோனேசியாவில் தலைமறைவாக இருந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கேல்பத்ர பத்மையை தொடர்பு கொண்டு அவருடைய குழுவினருடாகத்தான் கணேமுள்ள சஞ்சீவின் கதையை தீர்த்து கட்டியிருக்கின்றார்கள்.